ஹாய் மக்களே, எல்லாருக்கும் அஜித்தோடைய அன்பான வணக்கம். நம்ம வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சிலிண்டர் வந்துட்டு எல்லாருக்குமே கிடைக்குது, வீட்டில் செய்கிறவங்களெலாம் கிடைக்குது, கடைக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, ஹோட்டலுக்கு அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தியிருந்தோம். இதில் ஒரு நிகழ்வு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹோட்டலுமே வந்துட்டு சில ஹோட்டல்கள் எல்லாமே மூடப்பட்டுருச்சு. இதில் சத்தமே இல்லாமல் சிலிண்டர் கிடைக்கல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை மட்டுமே வச்சு எல்லாவுடைய உணவகத்துக்கும் சத்தமே இல்லாமல் 20 ரூபா டு 50 ரூபா வரைக்கும் எல்லாவுடைய ஃபுட்டுக்குமே வந்து ஏற்றிட்டாங்க. இந்த ஏற்றின ரேட்டு வந்துட்டு மறுபடியும் இயல்பு நிலை திரும்பின அப்புறம் சிலிண்டர் வந்து எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, எல்லா ஹோட்டலுக்கும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த 50 டு 20 வந்து கம்மியாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சத்தியமாக கம்மியாகாது. ஏன்னாக்கா ஏற்றினது தான். தங்க விலை எப்படி ஏறிக்கிட்டே போதோ அதுமாரி தான் இந்த சாப்பாடோடைய விலை மினிமம் 50 ரூபா ஏற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து எத்தனையோ பேர் வந்து சென்னையில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து 10 ரூபா 20 ரூபாய்க்கு சாப்பிட்ட சாப்பாடு இன்றைக்கி வந்து 15 ரூபா 30 ரூபா கிட்ட போயிட்டுச்சு. இது வந்து மறுபடியும் கம்மி பண்ணவே முடியாது. இது வந்து எந்த ஒரு ஊடகமும் வந்துட்டு கேப்சர் பண்ணி உங்களுக்கு சொல்லலை. ஏன்னாக்கா தேர்தல் வருது அப்படின்ற தேர்தல் பற்றியே எல்லாத்தையுமே போட்டுட்ருக்காங்க. இது வந்து சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னாக்கா எங்களை மாரி வந்துட்டு ஏழப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் இதனுடைய வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது அரசாங்கம் வந்துட்டு கருத்தில் எடுத்துக்கிட்டு யாருமே வந்து ரேட் அதிகமாக போடக்கூடாது அப்படின்ற வந்து கேட்டுக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் எந்தெந்த ஏரியாவில் ரேட் அதிகமாக ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய். இந்த ராசாவை நம்பி வந்த யாரும் அடமோசமே போக போறதில்லை.